அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களே, இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு ஜோதிடம் சார்ந்த மருத்துவம். அதாவது மருத்துவம்னா இன்றைக்கி எல்லா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே சுகர் பேஷண்ட் தான். சுகர் பேஷண்ட், சுகர் நாளைறீங்க. அதாவது இந்த சுகர் என்பது உடலில் எந்த அடிப்படையில் அமையுது, சுகர் ஏன் வருது அப்படிங்கலாம் நீங்கள் திங்க் பண்ணணும். 3 விஷயம்: ஆழ்ந்த கவலை, அதே போல் மன இறுக்கம், அதே போல் இரவில் அதிகமாக சாப்பிட்டு புரோட்டா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு இரவு நேரத்தில் செமிக்காமல் தூங்குறது, இரவில் அதிகமாக சாப்பிட்றது, அதே போல் காலை அதாவது அதிக வேலைப்பொருள் இல்லாமல் வேலைகள் செய்யாமலே அதே மாதிரி வேகமாக சாப்பிட்றது ஒன்று. இந்த வேகமாக சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரும். அதாவது உணவை மெல்லாமல் ஒரு ஆர்டர் இருக்குது. உமிழ் நீரை எச்சில் அதிகமாக கூட்டி நீங்கள் சாப்பிடலனால உங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே சுகர் வரும். யார் ஒருத்தர் வேகமாக உணவு உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சுகர் வரும். பிபி ரேஸ் ஆகும், சரிமான கோளாறு வந்துடும். இரவில் முதல்ல 6 மணிக்கு மேலே சாப்பிட்றத அவாய்ட் பண்ண. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வச்சுங்களேன், 6 மணிக்கு மேலே சாப்பிட்றத நீங்கள் 2 நாளைக்கு அவாய்ட் பண்ணி பாருங்கள். மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது இவ்வளோ தான், வெரி சிம்பிள். அதனால் எதுக்குமே நீங்கள் அழட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பர்களே. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுங்க. ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன், என்ன மாதிரி சுகராக இருந்தாலுமே சரி, சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம். சுகர் என்பது தீர்க்க முடியாத நோய்களே உலகத்திலே கிடையாது. எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்குது. எதில்? சித்தாவில். எதில் இருக்குது? சித்த வைத்தியத்தில் இருக்குது. சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை. அது எத்தனை வருஷத்துக்கு சுகராக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரி சுகராக இருந்தாலும் சரி, காலை தூக்கணுங்க, கையை எடுக்கணுங்க, என்ன அதுக்கு மேலே இது இன்சுலின் போட்டே ஆகணுங்க, டயடிசிஸ் பண்ணணுங்க, இப்படியெல்லாம் இந்த அளவுக்கு இருந்தாலும் சரி தான். நம்முடைய சித்த மருத்துவத்தில் அற்புதமான சித்தர்கள் சொன்ன, நான் சொல்லலை, சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் அந்த நோயில் முற்றிலுமாக நம்மளை குணப்படுத்தி வெளியே கொண்டு வந்துடும். எப்படி? முற்றிலுமாக. இந்த கண்ட்ரோல்லாம் சொல்கிறீங்களா, கண்ட்ரோலே கிடையாது. டோட்டலாக ஃபினிஷ். சுகர் ஃபினிஷ். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பத்தியம் இருக்கணும், அதான் முக்கியம். சுகர் வந்தவர்கள் பழைய சோறு சாப்பிடக்கூடாது, டீ காப்பி குடிக்கக்கூடாது. அதே போல் எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் ஆகவே ஆகாது. மாமிச உணவுகள் துளியளவும் ஆகாது. ஏன்னா உங்கள் உடம்பை விட்டு அந்த நோய் போகிற வரைக்கும் ஒரு 90 நாள் நான் சொன்னபடி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சுகருக்கு டாட்டா காட்டிட்டு ஒரு பவர்ஃபுல் மேனாக மாறிவிடலாம் மீண்டும். இதுதான் உண்மை. அப்போ சுகருக்கு எப்படி நம்ம என்ன செய்கிறது, அதுக்கு என்னங்க மருந்துன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்பேற்பட்ட நாள்பட்ட சுகராக இருந்தாலும் சரி, சுகர் இப்போ தான் வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னால் எது வந்தாலுமே அதுக்கு பேர் கணைய புண்ணு. கணைய புண்ணு ஆற்றிட்டா உங்களுடைய வினைய புண்ணு ஆறிவிடும், உங்களுடைய வினைகள் தீர்ந்து விடும். அப்போ இதுக்கு பத்தியம் இருந்து நம்ம மருந்து, நான் சொன்னதெல்லாம் பாவக்காய் அகத்திக்கீரை ஆகாது, அவ்வளோதான். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் ஆகாது, இவ்வளோதான். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக. அதே மாதிரி நார்த்தில் தலை வச்சு படுக்கக்கூடாது. இந்த முட்டி வலி முழங்கால் வலிலாம் சொல்கிறீங்களே, நார்த்து சைடு தலை வைக்காமல் அந்த படுக்கையை மாற்றிருங்க. இப்படிலாம் இருக்குது. அதனால் முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க. இல்லாட்டி நீங்கள் வெம்புவீங்கன்னா என்ன மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, அது நீங்களே சொல்லிக்கிறீங்க. வேறு சுகருக்கு மருந்தே இல்லையா, மருந்து இருக்கியா, அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சாப்பிட்றல, அதான் பிரச்சனை. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சாப்பிடணும்ல, பத்தியம் இருக்கணும்ல. பத்தியம் இருந்து முறையாக சாப்பிட்டா 30 நாளில் சுகர் கண்ட்ரோல் ஆகிரும். 60 நாளில் சுகர் கண்ட்ரோல் ஆகிரும். 90 நாளில் சுகர் உங்களை விட்டு ஓடிவிடும். அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி நீங்கள் சரியான முறையில், நெறியான முறையில் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நம்முடைய சித்தர்கள் சொன்ன பச்சிலை மருந்து, பாரம்பரிய மருந்து, அதான் விருந்து. மருந்து கூட இல்லை, விருந்து. இந்த விருந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கி நோயிலிருந்து, அந்த சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக குணப்படுத்திடும். எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் இதில் என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கு. என்ன மாதிரி சுகராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சில பேருக்கு ஹார்ட் பிரச்சனை வந்துடும், சில பேருக்கு ஹார்ட்டில் பம்பிங் பிரச்சனை. அதே மாதிரி நாங்கள் ஆஞ்சியோ பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு மாதிரி ஏதாவது கிட்னி பிரச்சனை, இப்படி அந்த சுகர்னால ஏகப்பட்ட பிரச்சனை. ப்ரெஷர் மாத்திரை போடுறது, பாவம், இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாருமே பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. கர்ப்பப்பையில் கட்டி புண்ணு எதுவாக இருந்தாலும் சரி தான், தைரியமாக என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதுக்கான ஆலோசனைகளை பெறலாம். அந்த சித்த மருந்துடைய பச்சிலைகள் மூலிகைகள் மூலமாக உங்களுடைய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த மாதிரி என்ன சாப்பிடணுமோ அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு உங்களை நீங்கள் நலமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் நண்பர்களே. ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம் ஆனந்தம்.